பீகார் மாநிலம் கயா மாவட்டத்தில் இடைவிடாது பெய்து வரும் கனமழையால் போத்கயா அருகில் உள்ள படாஸ்பூர் பகுதி வெள்ளக்காடாக மாறியுள்ளது. மழைநீர் வீடுகளில் புகுந்ததால் பொதுமக்கள் பெரும் அவதிக்குள்ளாகினர். பலர் தங்கள் வீடுகளை விட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். தொடரும் மழை காரணமாக நிலைமை மேலும் மோசமாகும் வாய்ப்புள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீட்புப் படையினர் தயார் நிலையில் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்பட்டு வரும் ஏழை மாணவர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் இனி சமூக நீதி விடுதிகள் என்று அழைக்கப்படும் என அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் ஆதி திராவிடர், பழங்குடியினர் நலன் மற்றும் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சிறுபான்மையினர் நலன் ஆகிய துறைகளின் கீழ் இயங்கும் மாணவ மாணவியர்களுக்கான பள்ளி மற்றும் கல்லூரி விடுதிகள் சமூக நீதி விடுதிகள் என்ற பொது பெயரால் இனி அழைக்கப்படும். பல துறைகளின் கீழ் பல பகுதிகளில் விடுதிகள் இருப்பின் அந்த விடுதிகளுக்கு அந்த விடுதி அமைந்துள்ள தெருவின் பெயரை சூட்ட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட ஆட்சியரின் அனுமதியின்றி குடியிருப்பு பகுதிகளில் எந்த மதத்தினரும் பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்தக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சுப்பிரமணியன் என்பவர் நாம சங்கீர்த்தனம் நிகழ்ச்சியை நடத்துவதால் இடையூறு ஏற்படுவதாக கூறி பிரகாஷ் ராமச்சந்திரன் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அனுமதியின்றி செயல்பட்ட கிறிஸ்தவ பிரார்த்தனை கூட்டங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியதுடன் சட்டத்தின் முன்பு அனைவரும் சமம் என கூறினார். மேலும் சுப்பிரமணியனும் மாவட்ட ஆட்சியரின் அனுமதியின்றி நாம சங்கீர்த்தனம் நடத்தக்கூடாது என நீதிமன்றம் தடை விதித்தது. இந்த உத்தரவு அமல்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என சிட்லப்பாக்கம் போலீசாருக்கும் நீதிபதி உத்தரவிட்டார். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.